ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நகைச்சீட்டு பற்றிய உண்மைகள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக வந்து நீங்கள் நகைச்சீட்டு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு சீட்டு இல்லை சேவிங்ஸ் ஸ்கீமு, ஸோ ரெண்டுமே ஒன்று தான். இதில் இருக்க என்னென்ன வந்து ட்ரூ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கோல்டு ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் ஒரு டைப் 1, டைப் 2, டைப் 3 வந்து மூணு டைப் இருக்குது. ஸோ அது என்னென்னு அப்படி பார்க்கலாம். டைப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மந்த்ஸு, 11 மந்த்ஸு, 50 மந்த்து ஸ்கீம்லாம் வந்து இருக்குது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பேஸில் வந்து இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து மந்த் வந்து இது வேரி ஆகும் ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து. ஸோ நம்ம போகிற ஷாப்பை பொறுத்து வந்து அந்த அமௌண்ட்டு வந்து மாறுபடும். அது மந்த்து வந்து ஸ்கீமோட எஸ்டீம் வந்து மாறுபடும். ஸோ எத்தனை மந்த்துன்றது. ஸோ நான் பேசிக்காக வந்து ஒரு காமனாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ 10 மந்த்து, 11 மந்த்து, 50 மந்த்ஸ் வந்து நான் ஸ்கீம் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து அமௌண்ட் பேஸில் உள்ள ஸ்கீமை வந்து நான் சொல்கிறேங்க. 12th மந்த்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது ஃபைனலாக வந்து அந்த கோல்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். அப்போ வந்து என்ன ரேட் இருக்கோ ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். இது பார்த்திங்க அப்படின்னா அப் டு 18% வந்து நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடையில் வந்து இருக்குது. சில கடையில் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அமௌண்ட்டில் நம்ம கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு வந்து நிறைய கடையில் இருக்குது. ஏன்னா அமௌண்ட்டு கட்டுறதுனால. இது நீங்கள் கோல்டு ரேட் வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸாக இருக்கும்போது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 5000 இருக்குது அப்படின்னா, செகண்ட் மந்த் வந்து 1100 அப்படின்னு 11th மந்த் வந்து கட்டும்போது அப்படின்னா 6000 இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபைனலாக என்ன ரேட் இருக்குது. ஸோ 12th மந்த்தில் அந்த 6000 தான் நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைப் 1 மாதிரி. ஸோ அமௌண்ட் பேஸில் வந்து நம்ம கட்டுறோம். ஸோ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 மந்த் ஸ்கீமு இல்லை 12 மந்த் ஸ்கீமு. இதில் பார்த்திங்கன்னா 1 மந்த் போனஸ் வந்து தருவாங்க. வேறு எதுவுமே வெஸ்ட்டாக வந்து இருக்காது. கிராமில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இது வந்து அமௌண்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஆனால் வந்து 1 மாதம் போனஸ் வந்து தருவாங்க. டிஸ்கவுண்ட் வந்து மேக்கிங் சார்ஜில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் தராமல் மேக்கிங் சார்ஜில் வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைப் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. டைப் 1 பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் பேஸில் அதில் பார்த்திங்க அப்படின்னா ரேட் என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் 3 பார்த்திங்க அப்படின்னா கோல்டில் வந்து ஆட் ஆகும். கோல்டுலாம் வந்து கிராமில் வந்து ஆட் ஆகும். சரி, இப்போ நீங்கள் வந்து 5000 கட்டுறீங்க அப்படின்னா அந்த 5000 எவ்வளோ கிராம் வந்து ஆட் ஆகுதோ ஸோ அது வந்து ஆட் ஆகும். மாதம் நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து கிராமில் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கிராமோட ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தானே வரும். ஸோ அப்படியே அது மாதிரி கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து மாதம் வந்து வேரி ஆகும். இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் 1 கிராம் வந்து சேர்த்துருக்கீங்க அந்த அமௌண்ட்டுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மாதம் பார்த்திங்கன்னா 1/2 கிராம் தான் வந்து சேரும். ஏன்னா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தே வந்து கோல்டு வந்து ரேட் வந்து கூடிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து கிராமோட இது வந்து டிக்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்னா 7000 வந்து ஃபஸ்ட்டு மந்த்து கட்டுறேன். அப்போ வந்து நமக்கு 1 கிராம் வந்து ஆட் ஆகுதா. இதே செகண்ட் மந்த்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து 7500 வந்து ஆயிடுதுங்க. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 98 மில்லிகிராம் தான் வந்து ஆட் ஆகும். இதே 11 மந்த்து பார்க்கும்போது கிராமோட ரேட் வந்து கூடிடும் 7500. அப்போ வந்து நம்ம ஆட் ஆகிற கிராம் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 0.91 மில்லிகிராம் தான் ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கிராம் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஏன்னா போக போக ரேட் வந்து கூடிகிட்டே இருக்கனால. இருந்தாலும் நீங்கள் கிராமில் இருக்கிறதே வந்து போடுங்க. ஏன்னா அமௌண்ட்டு கட்டுனீங்க அப்படின்னா அமௌண்ட்டே தான் வந்து 11 மந்த்ஸில் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கிராமில் வந்து வர வச்சிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்குள்ள கிராம் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். போக போக வந்து கிராம் ரேட் வந்து கூட தான் வாய்ப்பு உண்டு இருக்கு தவிர இறங்க வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கிராம்லேயே வந்து வர வைங்க. ஸோ இது கிராமில் வந்து வர வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்ல. நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எதுவுமே வந்து பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஷாப்பில் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ண வேண்டியதில்லை. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த என்எஸ்கேயில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மங்களில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து சில ஷாப்பில் வந்து ஜிஎஸ்டி வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து ஜுவல்லரி ஷாப்பே வந்து பே பண்ணுற மாதிரிலாம் இருக்குதுங்க. இப்போ ஒரு சீட்டு போடுறீங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சீட்டு போடணும். தெரியாமல் வந்து இந்த சீட்லாம் போடக்கூடாது. அதுக்கப்புறமேட்டுக்கு யோசிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு வந்து சீட்டு வந்து கம்பல்சரி போட்டுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு நோ. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோ கேஸ்
ரீஃபண்டு. ஸோ எப்பவுமே வந்து பணம் வந்து நமக்கு திருப்பி தரவே மாட்டாங்க. ஸோ அது வந்து பாயிண்ட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கோல்டு இல்லைனா டைமண்ட் ஜுவல்லரி வந்து நம்ம எதுனாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. ஸோ நம்ம ஒன்று ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா இல்லை சில்வரா இல்லை டைமண்டா, ஸோ எது பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில்வருக்கே வந்து தனியாக வந்து ஸ்கீம் இருக்குது. அதே மாதிரி ஜுவல்லரி ஷாப்புக்கும் டைமண்டுக்குமே வந்து தனியாக வந்து ஸ்கீம்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா தான் அதுக்குள்ள பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடையிலே வந்து நிறுத்துறது. ஸோ இடையிலே நிறுத்தினோம்னா போனஸு இந்த மாதிரி ஒருலாம் வந்து நமக்கு மிஸ் ஆகும். இப்போ நீங்கள் 8 மாதம் வந்து 9 மாதம் கட்டிட்டேன் 11 மந்த் ஸ்கீமில், இன்னும் 2 மாதம் கட்டிக்கல அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ல. சில இதில் வந்து போனஸாக தருவாங்க, இல்லைனா வந்து வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் சீட்டு வந்து ஃபைனல் வரைக்கும் முடிக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அப் டு 18% வந்து தான் ஃப்ரீன்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு 19%, 20% வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ் எல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நகை எடுங்க. இப்போ 18% வந்து நமக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த 18%க்குள்ளே இருக்க நகையை மட்டும் நீங்கள் சீட்டு போட்டால் எடுக்க பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய கடையிலே வந்து 18%க்குள்ளே உள்ள நகை வந்து நிறையவே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சீட்டு போட போகிறீங்க, நான் இந்த ஷாப்பில் தான் சீட்டு போட போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அங்கே தான் போட போகிறீங்க நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் கலெக்ஷன் பாருங்கள். ஸோ வேஸ்டேஜ்லாம் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸோ நமக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்கும்ல அந்த டிசைனுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வருது, இவங்க சொல்கிற 18% கீழே வருதான்னு சொல்லி அதை நோட் பண்ணி பார்த்துட்டு ஸோ அது நமக்கு ஒத்து வருது இந்த ஷாப்பில் போடலாம் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக எடுக்கும்போது வேஸ்டேஜ் எல்லாமே ஹையாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கம்பல்சரி தான். சில ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டிசைன் வரைக்கும் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும், ஒன்லி வந்து இந்த டிசைன் மட்டும் தான் எடுக்க முடியும், எல்லா டிசைனுமே வந்து எடுக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஓகே நம்ம இந்த டிசைன் மட்டும் தான் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை போடுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ஜுவல்லரி ஷாப்பில் கலெக்ஷன் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வந்து நீங்கள் சீட்டு வந்து கட்டாயமாக வந்து போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து சில டிசைன் எதுவுமே எனக்கு பிடிக்கலை, ஓகே நம்ம வேறு ஷாப்பில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 1க்கு 2 தடவை கூட ஒரு வேறு ஷாப்பில் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க இப்போ ஒரு சீட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கண்டிப்பாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. எப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணால் எவ்வளோ பெனிஃபிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்ட்டாக தருவாங்களா, ஸோ அந்த மாதிரி எத்தனை டேட்குள்ளே வந்து கட்டணும், இவ்வளோ டேஸ்க்குள்ளே வந்து கட்டணும் அப்படின்னு இருக்கும். ஒரு மாதத்தில் வந்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டலாம் அப்படின்றதில் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு ஸோ அந்த ஷாப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கள்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கணுமோ ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க மெயினாக. ஸோ இந்த டிசைன்லாம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்கன்றதை மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் சீட் வந்து ஜாயின் பண்ணுறது பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட், ஸோ பெனிஃபிட் ஃபார் கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்டு, நம்ம சீட்டு போகிறோம்ல ஸோ நமக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு சேவிங்ஸு இல்லை வந்து அன்னெசரி எக்ஸ்பென்சிவ், இப்போ தேவையில்லாத செலவு வந்து நம்ம வந்து குறைச்சிருவோம். ஒரு சீட்டு போடுறோம் அப்படின்னா மாதம் வந்து ஒரு 5000 போடுறோம் அப்படின்னா அந்த 1000 வந்து நம்ம தேவையில்லாத செலவு வந்து குறைச்சிட்டு அந்த 1000 வந்து நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு சேவிங்ஸு, தேவையில்லாத செலவு வந்து நம்ம குறைச்சிருவோம். அது இல்லாமல் வந்து மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து கம்மி தான். வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து நகை வந்து எடுக்கலாம். இதை நீங்கள் ரெடி காசு கொடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் அந்த மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் சீட்டு போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ண தேவை இருக்காது. ஸோ அதனால் வந்து அது ஒரு பெனிஃபிட் நமக்கு. ஸோ டைப் 3 வந்து கோல்டு அக்குமுலேஷன் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா கிராமில் வந்து வர வைக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஸோ அமௌண்ட்டில் வச்சிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ஃபைனல் வரைக்கும் அமௌண்ட்டாக தான் இருக்கும். இதை கிராமில் வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் வந்து நமக்கு கிராமாக வந்து வர வைக்கும் போது ஃபைனலில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் 1 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்குங்க அந்த அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணும் போது. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மாதத்தில் நீங்கள் 5000 போடுறீங்கன்னா அந்த 5000 உள்ள கிராம் வந்து நீங்கள் அன்னைக்கு வந்து வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்ற ஒரு திருப்தி வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் போடுறீங்க அப்படின்னா அந்த 5000 உள்ள ஒரு கிராம் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு திருப்தி வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த டேட்டுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இவ்வளோ வந்து சேர்த்துட்டோம், இந்த மாதம் வந்து ஒரு 5000 ஒரு கிராம் வந்து வாங்கிட்டோம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேங்க, இப்போ 5000 வந்து அரை கிராம் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி வந்து நமக்கு இருக்கும். இந்த வந்து சீட்டு போடுறதுனால
ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்து என்ன பெனிஃபிட்டு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆனால் சில ஷாப்பில் வந்து சொல்லுவாங்க, நம்ம சீட்டு போடும்போது நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் தான் மேம் எடுக்கிறீங்க, அதனால் எங்களுக்கு வந்து பெனிஃபிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தவங்களுமே வந்து பெனிஃபிட் இல்லாமல் எந்த ஒரு தொழிலுமே நடத்த மாட்டாங்க. நீங்களாக இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும். ஸோ எதுவுமே வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும்போது தான் நம்ம அந்த தொழிலே வந்து நடத்துவோம். ஸோ இது வந்து பேசிக்காக தெரிஞ்சதான். அப்போ சீட்டு போடுறோம்ல, அப்போ வந்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து ஒரு சேல்ஸ் வந்து நல்லா நடக்கும். இப்போ இந்த மாதம் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 மாதம் கழித்து 11 மாதம் கழித்து அவங்களுக்கு ஒரு ஜுவல்ஸ் ஒரு சேல்ஸ் வந்து நடக்குதா, ஸோ அது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டு. கஸ்டமரை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சீட்டு வந்து ஒரு பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து லோன் கூட வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி இந்த இஎம்ஐ எல்லாமே வந்து அவங்க ஈஸியாக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், ரன் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொடுக்குற இந்த மாதம் மாதம் கொடுக்குற அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து அன்னைக்கு வந்து அவங்க தங்கம் வாங்கி வச்சுக்குவாங்க. நமக்கு வந்து ஒரு 11 மந்த்து கழித்து தானே கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த தங்கத்தோட ரேட் வந்து கூட தானே செய்யும். ஸோ அதை வந்து நம்ம தானே வாங்குகிறோம். அதனால் அது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சீட்டு பற்றி போடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதில் எதுவும் மாற்றம் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேலை செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.